लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீய திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழ்நிலத்தே தீழந்தாய் நீரார் திருவேங்கட மாமலை மேய ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2180வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 3ஆம் திருமொழியுடைய 9வது பாசுரம், 729வது பெரிய திருமொழி பாசுரம், திருக்கண்ணபுரம் பாசுரங்களிலே 29வது பாசுரம். இது பெருமாளுடைய பிரிவை தாங்க முடியாமல் என்னுடைய கைவளையிலே இழந்தேனே என்று பரகால நாயகி பாடுகிற பாசுரங்கள். இந்த பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யக்ஷகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியிலோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சொல்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் பரதமே பஞ்சு கடலின் பொறி பரகலம் பண்ணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜம் நீயே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியை பறிக்க வேணும் என்று கோலி பறிவிருந்த குற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துதித்தருள வேணும் புரிந்து. 729வது பாசுரம். வாராளும் இளம் கொங்கை நெடும் பனை தோள் மடப்பாவை சீராளும் வரைமார்வன் திருக்கண்ணபுரத்துறையும் பேராளன் 1000 பேர் ஆயிரவாய் அரவணை மேல் பேராளர் பெருமானுக்கு இழந்தேன் என் பெய்வளையே. யாரிடம் என்னுடைய வளையலை இழந்தேன், யாரை நினைத்து நான் துரும்பாக இழைத்து போய் என்னுடைய கைவளையலை இழந்தேன் என்று சொல்லுகிறாள் இந்த பாசுரத்தனம். அழகான மார்பு கச்சைக்குள் அடங்கியிருக்கக்கூடிய சனங்களை உடைய பனைமரத்தொட்ட நீண்ட மூங்கில் போன்ற நெடும் பனை தோல் என்றால் நீண்ட மூங்கிலை போன்ற அழகான தோள்களை உடைய மடப்பாவை என்றால் பெரிய பிராட்டியை சீராட்டி எப்போதும் தன்னுடைய மார்பகத்திலேயே மார்பிலேயே வைத்திருக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்தில் வரையும் இந்த பெருமாள் பேராளன் 1000 பேர் 1000 வாய் அரவணை மேல் சகசிர நாமங்களுக்குரியவன் 1000 வாய் கொண்ட ஆதிசேஷன் மீது படுத்துக் கொண்டிருக்கிறான். பேராளர் பெருமானுக்கு இழந்தேன் என் கையில் செய்வலையே என்றால் பேராளன் என்ற வார்த்தைக்கு மகான்கள் என்று பொருள் உண்டு. மகான்களுக்கெல்லாம் இவர் பெருமான் என்று சொல்வதனாலே பேராளர் பெருமானுக்கு என்று சொல்கிறார். அப்படி மகான்களுக்கெல்லாம் பெரியாளாக இருக்கக்கூடிய பெருமாளை நம்பி நான் மோசம் போய்விட்டேனே, இந்த காரியம் தகுமோ அவருக்கு, என்னுடைய கைவளையல்களை இழந்து போகும்படி என்னை விட்டு சென்றிருக்கிறாரே என்று சொல்லுகிறாள் இந்த பாசுரத்திலே. ஆத்மகுணம் நிறைந்தவர் மடம் என்றால் ஆத்மகுணம் நிறைந்தவளாய் பதுமை போன்ற பெரிய பிராட்டியார் எப்போதும் வாதம் செய்யக்கூடிய திருமார்பை உடையவனான மலை போல திருமார்பை உடையவனும் திருக்கண்ணபுரத்தில் உரையக்கூடிய சௌரிராஜ பெருமாள் 1000 நாமங்களை உடையவன், 1000 முகங்களை உடைய ஆதிசேஷன் என்கிற படுக்கையின் மீது பள்ளி கொண்டிருப்பவன், தேவாதி தேவன். பேராள் பெருமானுக்கென்றால் தேவாதி தேவன் என்று பொருள். என் பெய்வளை அணிந்தேனே, பெய்வளை அணிந்து கொண்டிருந்த வளைகளை நான் இழந்து விட்டேன் என்றார். பேராளர் பெருமான், பேராளர் என்று மகான்களுக்கு பெயர், அவர்களுக்கும் இவர் மகான் என்பதனால் பேராளர் பெருமான் என்று சொல்கிறார். இந்த பாசுரங்களே மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம்.
வாராடும் இளங்கொங்கை நெடும் பனைத்தோள் மடப்பாவை சீராடும் மறைமார்பன் திருக்கண்ணபுரத்துறையும் பேராளன் 1000 பேர் 1000 வாய் அரவணை மேல் பேராளர் பெருமானுக்கு இழந்தேனின் வெய்வலையே. காயேன வாச்சா மனசேந்திரியர் வா உத்தியார்த்தனா வா பிரகதேசு வாவாது கரோமி எந்தன் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேன் சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நினைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நான் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.